பிஜேபி தான் எல்லாமே பிஜேபி தான் இருக்கணும், மற்ற கட்சியெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாருமே அவங்க பின்னாடி தான் வரணும், என்ன சொல்ல அவங்க ஒரு பெரிய டான் மாதிரி, நம்ம மிச்சம் அவங்க கீழே அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, எல்லாருமே ஒன்றா தான் இருக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் சிபிஎம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக நம்ம கூட வந்து, நம்ம வீட்டில் உள்ளவங்க எப்படி அதே மாதிரி தான் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்லிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, வீடு வீடாக போய் இந்த இது கொடுத்துருக்காங்க, நோட்டீஸ் எல்லாம். அதில் மெயினாகவே மதத்தோட லேபிள் வச்சு தான் அவங்களோட என்ன சொல்கிற வாக்கு சேகரிப்பே நடந்துகிட்ருக்கு. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நடந்தது என்னென்னா, ஜாதி வைஸ் அவங்க பார்த்து இந்த ஜாதி நீங்கள் இந்த இது ஓட்டு தான் போட்டணும் அப்படின்ற, இது அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது எப்போதைக்குமே ஒரு நாட்டுக்கும் சரி அந்த பொருளாதாரத்துக்கும் சரி எப்பவுமே நல்லது கிடையாது. ஸோ அதை பண்ணுறது எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ அதனால நான் சப்போர்ட் பண்ணல. பாஜகவோட செயல்பாடுகள் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன் என்னாச்சு? அங்கே ஃபுல்லாக மத ரீதியாகவும் அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எல்லாம் இருக்குது. அதனால் அவங்க பெரும்பான்மையாக வர ரொம்ப கஷ்டம் தான். அவங்களோட சப்போர்ட் எங்கே இருக்குன்னா, ஏதாவது கோயில்கள் ஏதாவது பிரச்சனை, ஹிந்து கோயில் ஏதாவது பிரச்சனைன்னா அங்கே போய் நிற்கிறாங்களே ஒழிய, மற்றபடி மக்களுக்குன்ட்டு ஒரு பிரச்சனைகள் வரும்போது அவங்க நான் பார்க்கல. ஸோ மதம் அப்படி தான் அவங்களோட இது இருக்குது. ஹிந்துக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். அவங்க மேடை போட்டு பேசும்போதே அதை தான் சொல்கிறாங்க, மக்களுக்காக குரல் கொடுப்போம்னு பேசி நான் கேட்கல, ஹிந்துக்களுக்காக குரல் கொடுப்போம். அப்போ மதத்தை சார்ந்தே இருக்கனால எனக்கு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை.